அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. ஒருவேளை நீங்கள் காலையில் போட்ட வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா அது வேறையாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ தயவுசெய்து அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். විදෙස්ගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ නැගිටීම ආධාර එකතු කිරීමේ අරමුණින් එතර අපි සංවිධානයේ කුවේට් ශාඛාව විසින් සංවිධානය කළ ලද සංගීත ප්‍රසංගයකට සහභාගී වීමට කුවේට් බලා ගොස් සිටියේදී එරට පොලිස් අත්අඩංගුවට පත් සංගීතවේදීන් அந்த பக்கம் ஜேவிபியை கழுவி ஊத்தினா இந்த பக்கம் குடும்ப அரசியல். වගේ මේ රට බේරගත්ත මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ පුතා. ஆஹா, நாட்டை காப்பாத்தினவருடைய மகனாம். அப்ப நாட்டை அழிச்சது யார்? இவங்களுடைய தாத்தாவோ? කොහොමද ඔබතුමාට දැනෙන්නේ? කොහොමද දැන් ඔබතුමාගේ පුතා குவைத்தி பெண்ணுக்கு பிறந்த நாளைக்கு பூ கொடுத்த ஓட்டுநர் காலில் தற்போது தொடையில் சதையை வெட்டி எடுத்த துயர சம்பவம் ஓட்டுநர். ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் அதிரடி சோதனை. உணவு பாதுகாப்பு குழு சுதந்திரமாக இனிமே 5ஆம் நம்பர் ரோட்டில் சுற்றி வாங்க மக்களே. இதோ ஓப்பன் ஆகிவிட்டது பாலம். இது படம், ஆனால் இதுதான் நிஜம். குவைத் முனிசிபாலிட்டி ஊழியர்களின் சேட்டை. ஃபேமிலி விசா 22லிருந்து 24க்கு மாற்றும் பட்சத்தில் கட்டணம் உயரும். புதிய அரசியல் தலைமையாக நாமல் ராஜபக்ச தேர்வு. குடும்ப அரசியலின் குறும்படத்தை வீடியோட கடைசியில் பார்க்கலாம். தற்போது தெல் அவீவில் தாக்கப்படும் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் வரவிருக்கும் மணி நேரங்களில் வேலை நிறுத்தத்தை குறிக்கும் ஈரானிய நகர்வுகளை நான் கண்டறியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஜோ பைடன் தற்போது ஜோர்டானுடன் இணைந்து கை குலுக்கி கொண்டிருக்கின்றார். இனி வரும் நாட்களில் ஜோர்டானும் வால் பிடிப்பாங்க போலதான் தெரியுது. ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் நினைவேந்தல் நிகழ்ச்சியை ரத்து செய்ததாக தெரிவித்தது இஸ்லாமிய கூட்டணி. எந்த கோலாகலமும் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. அதே போல யஹ்யா சின்வார் மற்றும் இஸ்மாயில் ஹனியே மர்ஹூம் இப்ராஹிம் ரைசி, கலாநிதி இப்ராஹிம் ரைசி, இவர்களுடைய மரணத்துக்கான பழிவாங்கலோ எதிர் தாக்குதலோ நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இது வளமை போன்ற சாதாரண போரே ஆகும். இதற்கு எதிரான தாக்குதலை நாங்கள் விரைவில் முன்னெடுப்போம். எங்களுடைய தாக்குதலை கண்டு வியக்கப் போகிறது, ஒரு வரலாறை பதிக்கப் போகிறது தெல் அவீவ் என்று தான் தெரிவிச்சிருக்கிறாங்க ஈரான். எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அனைத்து அப்பாவி மக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். உலக அமைதிக்காக அனைவரும் பிரார்த்தனை பண்ணலாம். வெளியுறவு அமைச்சகம் பிராந்தியத்தை அமைதிப்படுத்தும் குவைத் மற்றும் வளைகுடா முயற்சிகளில் ஒன்றாக சில நிகழ்வுகளின் அதிகரிப்பின் விளைவாக ஏற்படும் எந்த ஒரு அவசர நிலையையும் சமாளிக்க கூட்டு திட்டங்கள் மற்றும் ஐக்கிய அரபு நாட்டு வளைகுடா நாடுகளுடன் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு மற்றும் வளர்ச்சிகளை எதிர்கொள்ள எங்கள் சர்வதேச பங்காளிகளோடு நாங்கள் ஒன்றிணைவோம் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அடுத்த செப்டம்பரில் நடைபெறும் அரபு மந்திரி ஆலோசனைகளில் இந்த நிகழ்ச்சி நிரல்களில் அமைதி பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குவைத்துடைய வெளிவிவகார அமைச்சகம். ஓட்டுநருடைய தொடையில் பாதியை வெட்டி எடுத்த துயரம். தோல் மேலால் தோல் அப்படியோ சீவி எடுத்திருக்கிறாங்க. இந்த கால் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சகோதரர் கட்டில் சின்னதாக ஒரு கீரல் விழுந்து அதுக்கப்புறமா அவருடைய கால் செப்டிக் ஆகி ஃபுல்லாகவே காலில் இருந்து சதையே வெட்டி எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. இப்போ அவருடைய தொடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தோல் மேலால் அப்படியோ ரவுண்டாக வெட்டி எடுத்து தான் அந்த கீழே இருக்கக்கூடிய காலை இப்போ சுற்றி வர தச்சிருக்கிறாங்க. தொடையிலேருந்து சதையை எடுத்து பாருங்கள். ஒரு சின்ன காயம், ஒரு கட்டிலில் கால் அடிபட்டு கீறி போனது. அதுக்கப்புறமா அது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலை. அது கஃபீல் ஒரு பக்கம் அநியாயம் செஞ்சது. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல டைமோட. அதே போல் ஹாஸ்பிட்டல் போகாததால் கணக்கெடுக்காமல் விட்டதால் செப்டிக்காகி இன்றைக்கி காலே மொத்தமாக அழுகி போன நிலைக்கு இப்போ கடைசியில் அதை எப்படியோ குணப்படுத்தி தொடையிலேருந்து சதை எடுத்து இப்போ அந்த காலை தச்சிருக்கிறாங்க சுற்றி வர. தயவு செய்து ரொம்ப கவனம். அன்பார்ந்த மக்களே, இந்த நாட்டில் நம்மளுக்கு ஒன்றுனா பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, நம்மளுக்கு நாம தான். அதால் ஒரு சின்ன காயம் வந்தாலும் ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் அதற்குரிய மருந்துகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தயவுசெய்து எப்படியாவது
கெஞ்சி மண்டாடி சரி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி எப்படியாவது மருந்துகளை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தாலும், ஒரு காய்ச்சல் வந்தாலும், ஒரு இருமல் வந்தாலும் உடனே அதுக்குரிய நிவாரணிகளை எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் பெருசாக ஏதாவது வளர்ந்து வந்துச்சுன்னா கடைசியில் நம்ம தான் கஷ்டப்படணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. யாருக்கு கொடுத்தது? குவைட்டி பாபாவுடைய பொண்ணுக்கு. வீட்டு ஓட்டுநர் ஒருவர் செய்த செயல். பொண்ணு நல்லா பழகுது, நல்லா பேசுது, சிரிக்குது, ஹார்ட்டெல்லாம் காட்டுது. அப்போது பிறந்த நாள் வந்திருக்குது, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு விஷ் ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு ஒரு ஓட்டுநர் விஷ் பண்ண பூ கொடுத்ததால் வந்த வினை. இது சம்மந்தமாக ஒரு சகோதரர் எனக்கு இந்த தகவலை சொன்னார், கேளுங்க. ஒரு குவைத்திய மகளோட பர்த்டேயா, அப்போ நல்லா டிரைவரோட நல்லா பழகிறையாம், சிரிக்கிறையாம், காய்க்கிறையாம், ஜோக் அடிக்கிறையான்னு சொல்லி விட்டு இவர் பேர்த்திக்கு விஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு பூ கொண்டு ஒத்த பூ ரோசா கொண்டு வாங்கி மகளே கொடுத்து கேட்போட. இதே மாதிரி அந்த 2 சின்ன பிள்ளை வந்து பார்த்துருந்தது, அவன் வாப்பக்காரன் சொல்லி போல இப்படி இதை கொடுத்து விஷ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி ஒரு வாப்பக்காரன் உங்களுக்கு ஏசி பற்றி பிரச்சனைப்பட்டு ஒரு நாங்கள்லாம் போயிட்டு தான் கதைச்செல்லாம் செஞ்சு உலகில் இருந்தால் நல்லபடியாக தானே அவன் விஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறான் போல. சந்தோஷமாக வேறு ஒன்றும் இல்லை. பொடியெல்லாம் ஒரு ஆள் தான். அந்த பிள்ளைக்கு ஒரு 18 வயசு இருக்கும், இவருக்கு எப்படியும் ஒரு 40 வயசு இருக்கும். அப்போ அவர் நல்லா, அப்போ நான் கேட்டேன் ஏண்டாப்பான்னு கேட்டு நல்லா பழகுறேன், நல்லா ஈஸியாக தான் கொடுத்தேன், விஷ் பண்ணுறது தான் கொடுத்தேன். நான் சொன்னேன் நம்ம வேலைக்கு தான் வந்திருக்கிறோம், எப்படி தான் பழையினாலும் தேனும் காலமாய் பழையினாலும் இப்படி விஷயங்களை நாம் கடைசி வரையும் செய்யக்கூடாது. சரி, அந்த பூ கொடுக்குறது, அவங்கள இது பண்ணுறது, அவங்க இடம் தந்தா வாங்கி இது பண்ணுற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுவோம். அவன் எப்படி தான் இருந்தாலும் நாளைக்கு அவன் எஸ்கேப் ஆகிடுவான், என் பிள்ளை எஸ்கேப் ஆகிடும். பிள்ளை கூட ஒன்றும் பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கப்பல் கூப்பிட்டு பேசிட்டு நாங்கள்லாம் போய் காய்ச்சி தான் ஆளை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சிலாக்கள் வந்து இந்த ஆர்வ கோளாறுலாம் செய்கிற விஷயங்கள் செய்கிறது. எவ்வளோத்த பழையினாலும் அவள் பொம்புலை, இவர் ஒரு ஆம்பளை. இவர் அப்படி பூ கொடுக்கல, பூ கொடுத்து கீழே வந்து விஷ் பண்ணியிருக்கிறார். நீ வடிவான ஆள், ஒரு வடிவான இதயம் சொல்லி இங்கிலீஷால் விஷ் பண்ணி அந்த ஒரே அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுவானே அந்த பூ கொடுக்குற மாதிரி, அதை மாதிரி இவர் செஞ்சுருக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவர் செஞ்சுக்காரு போட. இனி அவள் ஒன்றும் சொல்லலையாம், புள்ள தான் சொல்லி கொடுத்துக்க போடாது. இனி நாங்கள் எல்லாம் போட்டு காய்ச்சி அவன் தெரியும் தான் நான் குவைத்தியை பற்றி என்ன ஒரு விஷயம் பெருசாக தூக்கி பிடிப்பான். அது செஞ்சு அப்புறம் நாங்கள் கதைச்சி தான் எல்லாம் செஞ்சான்ப்பா. அவன் கட்டு அவனுக்கு ஏற்கனவே அங்கே கடன் இருக்குது, பேங்க் லோன் எடுத்த கடன், அந்த கடன் நான் கட்டுவோம்னானா அப்படி சொல்லி அப்புறம் அடிச்சு அனுப்பினால வரையலாம் போயிடுங்க. போயிட்டு போய் நல்ல மனுஷன். அவன்கிட்ட சம்பளத்தை கணக்கு பார்த்து கொடுத்தே உம்மாட விட்ட மாற்றிருக்கிறான். அங்கே வேலையில் தான் பிரச்சனை மாற்றிருக்கிறான். இந்த வீடு நல்ல வீடு, சூப்பர். ஹதியாவெலாம் கொடுக்குறேன், நோம்பு டைம்லாம் ஹதியாவெலாம் கொடுக்குறேன். எப்படி தான் அந்த புட்டை வந்து ரேடியோ போடுற, பாட்டு போடுற, இவன் நல்லா கதைக்குது. இவனுக்கு எப்படியும் ஒவ்வொரு நாள் அந்த ஏறக்குள்ளேயே ஹார்ட் காட்டி தான் ஏறுவாளாம். வேலைலாம் ஹார்ட் ஒன்று காட்டிட்டு தான் அவனை வண்டியில் ஏறுவார் போல. இனி அவள் வந்து இவனை வச்சுக்கொண்டு இவன் இடையெல்லாம் சுற்றுது, அவள் இவனை பயன்படுத்தி சுற்றுறது. இதில் செஞ்சால் தானே அவன் மனசளிக்காம வருவான்றது. இவர் அதை வச்சுக்கொண்டு அவளுக்கு ரோசப்போ கொடுத்து விஷ் பண்ணியிருக்கிறார். விஷ் பண்ண போய் தான் இந்த வேலை மாட்டிக்கிட்டார். அதை கொஞ்சம் இந்த சில ஆட்களுக்கு விளங்குறது இல்லை. உச்சா பூ டைமில் என்ன செய்யறதுன்னு விளங்கு கொஞ்சம் நம்ம நகர் மாதிரி அதை கொஞ்சம் விளங்குபடுத்துகிறாங்க. அவனோட உம்மாட வீட்டை மாற்றிருக்கேன், அவனோட வீட்டை வேணா அவனோட உம்மாட வீட்டை வேலை செய்யட்டும், அவரை கண்டாக்ட் பண்ணி வேணா அவர் போகட்டும், பிரச்சனை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளுது. இது வந்து நம்மளுக்கு எந்த அளவான பாரதூரத்தை ஏற்படுத்தும்னா, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கஃபீல் ஏதோ நல்ல மனுஷன்றதால வீட்டை மாற்றி விட்டுட்டார். ஒரு சிலர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆரம்பத்தில் சில டிக்டாக்ல வீடியோ ஒன்று போயிடுச்சு, 600 ரூபாய் வெளியில் எடுத்து போட்ட பங்களாதேஷ் ஓட்டுநருடைய அடியோடு அறுத்து போட்டாங்க. 600 ரூபாய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து முட்டாள்தனமான வேலைகள் செய்யாதீங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. அவங்க சிரிப்பாங்க தான், கதைப்பாங்க தான். பழமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு. நான் இதை புதுமொழியாக சொல்கிறேன், சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் குவைத்தியை நம்பாதே. ஆமாம், அவங்களோட சிரித்து கதைச்சி தான் பேசுவாங்க, ஆனால் சந்தர்ப்பம் பார்த்து அவங்கள சமோசா பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். குழந்தைகள் சிரிக்கிறாங்களா, பேசுகிறாங்களா, சிரிச்சமா பேசினோமா அதோடையே நிறுத்திக்குவோம். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தோம், கடைசியில் ஆம்புலன்ஸில் ஏற்றி தான் நம்மளை அனுப்ப வேண்டி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. அடா என்ன ஒரு வேலைப்பா, ரோடெல்லாம் கூட்டி தொடச்சி எவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். எங்கள் பலதியா தொழிலாளர்கள் எவ்வளோ சுத்திகரிப்பு வேலைகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க முனிசிபாலிட்டி. இது சம்பந்தமாக ஒரு நபர்
அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கிற சிசிடிவி ஃபோட்டேஜை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பாருங்கள், உங்கள் தொழிலாளர்களுடைய வேலையை பாருங்கள். மொல்ல ரோடுக்கும் நோகாமல் ப்ரஷ்ஷுக்கும் நோகாமல் மெதுவாக செய்ப்பா அப்படின்ன மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்து சும்மா 2 தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க பாருங்கள். 2 தேய்ச்சாரு, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு விளங்கிருக்கும். 2 தடவை சும்மா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அப்புறமா இந்தாண்ட வந்து கொஞ்சம் நேரம் நின்று அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறுதலாக நின்றுட்டு அப்படியோ ப்ரஷ்ஷால் 2 இழு, அவ்வளோதான். ஆனால் போஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. கோயத்துடைய முனிசிபாலிட்டி எங்கள் ஊழியர்களுடைய வேலைகளை பாருங்கள் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஆள் கழுவி ஊற்றிருக்கிறாரு. பாருங்கள், உங்கள் ஊழியர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க, இந்த ஃபோட்டோ எடுத்தவரை கொஞ்சம் எங்கள் கண்ணில் காட்டுங்க, அவர்கிட்ட 4 கேள்வி கேட்குறோம் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு குப்பைகளையுமே கூட்டலை, சுத்தமாக இருக்கிற இடத்த எதுக்கு மறுபடியும் கூட்டினாங்கன்னு கேட்குறாரு. சமூக விவகார அமைச்சர் டாக்டர் ஆம்தல் அல் ஹவைலா சில சந்தேகங்கள் காரணமாக தலைநகர் கவர்னரேட்டில் உள்ள 2 சங்கங்களை விசாரிக்க 2 குழுக்களை அமைத்தார். இது பல கூட்டுறவு சங்கங்களில் தொடரும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல் மிஷ்ரஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் மத்தாம் ஷவர்மா வந்து மூடியிருக்கிறாங்க இழுத்து. அடுத்ததாக ஜமியாக்களில் தொடர் சோதனைகள் கண்காணிப்புகளை மேற்கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் குவைத்தில் பணவீக்கம் ஜூன் மாதத்தில் ஆண்டு அடிப்படையில் 2.8 குறைந்துள்ளது என்பதை குவைத் நிதி மையம் உறுதிப்படுத்துகிறது. நவம்பர் 2020க்கு பிறகு இதுவே மிக குறைந்த வேகம் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல தான் ஜமியாக்கள் நடக்கிற ஊழலை பற்றி தொடர்ந்துமே எக்ஸ்போஸ் பண்ணி வந்தார் வழக்கறிஞர். அந்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வைரல் ஆயிடுச்சு. அமைச்சருக்கே டைரெக்டாக பேசி வீடியோ போட்டார். இப்போ ஜமியாக்கள் இருக்கிற ஊழல்களுக்கு سميها بدلادي. ماشي، صباح الخير. احنا طبعا نصبح على معالي وزيرة الشؤون ونقول لها يا معالي وزيرة الشؤون، احنا تو نصلي الفجر. معالي وزيرة الشؤون، التهديدات والقتل وسفاح وحط جوازك بمخباتك وطير ولازم نقتله، هذا ما راح يعني هذا شغل بلطج، هذا ما يمشي معنا. اللي كاتبه الله بيصير. ولكن سمع يا معالي وزيرة الشؤون، إذا أنا أتكلم أمام الشعب الكويتي وأتحمل مسؤولية كلامي، إذا تبين أسقط لك 30-40 جمعية تعاونية بطقة واحدة، يعني تخيل 40 جمعية أطلع لك فيهم فساد قانوني، بشرط أن لا يكون من فريق الرقابة وإدارة الرقابة والتفتيش. أرجوك رجاء، ونعم فيهم، نثق فيهم. أنا أتكلم عن البعض لأن هذا يبلغ هذا، يمكن أنا اللي أخذهم اللي 2 زينين وواحد مو زين، يعني ما أبي أدخل وياهم بإشكالية لأني أنا أعرف ماذا يدور. ولكن إن شاء الله يعني الكثير محترمين ونثق فيهم. ولكن أنا بستبعد هذه الإدارة. إذا عندك فريق ثقة من المباحث تتواصلين وزير الداخلية، هذا يعني تأكدي والله العظيم وتحمل مسؤولية كلامي. இது வந்து 100% உண்மை. ஜமியாக்கள்ல மிகப்பெரிய ஊழல் நடக்குது. இந்த மசரிகள் தான் அதிகமான ஆதிக்கம் செலுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு ஜமியாவில் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட், அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை எடுத்து பாருங்கள். அது ஒரு இடத்துல 1 தினார் இருக்கும், இன்னொரு இடத்துல 1.25 தினார் இருக்கும், இன்னொரு இடத்துல 900 ஃபில்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல 2 தினார் இருக்கும். இந்த மாதிரி சில ப்ராடக்ட்டுகளுக்கு வேணுமென்னே இவங்க விலை வச்சு ஸ்டிக்கர் அடித்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஜமியாக்களில் இந்த ஊழல் நடக்குது. நிச்சயமாக எஜிப்தியர்கள் அந்த இடங்கள்ல இருந்து தூக்கிட்டு கொய்த்திகளை நியமித்தாங்கன்னா ஒரு வகையில் நல்ல ஊழல்கள் ஒரு அளவுக்கு குறையும். அதே மாதிரி அதிக கொள்ளை நடக்காது. அடுத்ததாக குவைத்துடைய ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் உணவு பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக மத்தாம்களில் தொடர் சோதனைகள் நடக்குது. தொடர்ந்துமே சொல்கிறது தான், மத்தாம்களில் வேலை செய்கிறவங்க முக்கியமாக சுத்தமாக இருங்க, வேலைகளை சரியாக நீட்டாக செய்யுங்க, பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பீங்க. தந்தை அல்லது தாயின் வதிவிட உரிமையானது பிரிவு 22 வைத்திருப்பவர்களிடம் இருந்து, அதாவது ஆர்டிகல் 22 ஃபேமிலி விசா வைத்திருப்பவர்களிடம் இருந்து அவர்களின் ஸ்பான்சருக்கு பிரிவு 24 அதே ஸ்பான்சர் கொண்டு உள்ளவருக்கு மாற்றப்படும் பட்சத்தில் செலுத்த வேண்டிய கட்டணத்தை உயர்த்துவது குறித்து உள்துறை அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது. பிரிவு 22 வசிக்கும் புதுப்பித்தல் அல்லது ஸ்பான்சர்களுக்கு ஆர்டிகல் 24க்கு வசூலிக்கப்படும் கட்டணம் வெறும் 10 தினார் மட்டுமே. ஆனால் இதில் தாயையோ தந்தையோ
அதிகமாக கொண்டு வர முயற்சிப்பவர்கள் ஆர்டிகல் 17, 18, 19 இவர்களுடைய விசாக்களுக்கு குறைந்தது 250 தினாராக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. தாயோ தந்தையோ ஃபேமிலியில் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக கொண்டு வர போகிறீங்கன்னா, தாய் தந்தையரை கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா ஆர்டிகல் 17 கவர்மெண்ட் விசா, ஆர்டிகல் 18 ஷோன் விசா, ஆர்டிகல் 19 இன்வெஸ்டர் விசா, இதில் வரக்கூடியவங்களுக்கு ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில், அதுவும் குறிப்பாக அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் 250 தினார் செலவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அதிகரிக்க போகிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 22லேருந்து 24க்கு மாறுறவங்களுக்கு இல்லை. இது வந்து ஆர்டிகல் 17, 18, 19 இந்த ஆர்டிகல்களுக்குள்ளே வரவங்களுக்கு தாயையோ தந்தையோ கொண்டு வரணும்னா 250 தினார் கட்டணமாக வரும். மகிழ்ச்சி 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 ஓட்டுநர்களே, தொடர்ந்து இந்த அவென்யூஸுக்கு போனால் அந்த டிராஃபிக்கில் நின்று சாவு இருக்குதே, ரொம்பவும் ஒரு கொடுமை இல்லை, கால கொடுமைன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த அவென்யூஸ் டிராஃபிக்கில் மாட்டுறது, அல்ஹம்துலில்லாஹ் யூ டர்ன், ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன் எல்லா டர்னையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிரிட்ஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜஹரா பக்கம் இருந்து வந்து டைரெக்டாக சால்மியா பக்கம் யூட்டர்ன் அடிக்கலாம். சால்மியா பக்கம் இருந்து வந்து அப்படியே ஜஹரா பக்கத்துக்கு யூட்டர்ன் அடிக்கலாம். அவென்யூஸுக்கு டைரெக்டாக பிரிட்ஜ் மூலமே இறங்கலாம், ஏறலாம். எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். இனி வரும் நாட்களில் தாயருல் காமிஸ் 5வது ரிங் ரோட், 5th ரிங் ரோட்டில் டிராஃபிக்ன்றது ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ்னு குறையும். ஃபுல்லாகவே குறையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா குவைத்தில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற கார்களால் டிராஃபிக் எப்போவுமே குறைய போகிறதில்ல. ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் உடனே டிராஃபிக் ஆகிரும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இந்த 5வது ரிங் சாலை, குறிப்பாக இந்த அவென்யூ சீக்கியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலை வந்து கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஓரளவு குறையும். இப்போ அதுக்குரிய காட்சிகளை தான் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். نحاول ننفذ المشروع لإنجاز المشروع بالوقت المناسب. اليوم احنا يعني نفتتح المرحلة الثانية جسرين، جسر المخرج من الافنيو، مواقف الافنيو يطلعك على طريق الجهرة الخلفي، ايضا الالتفاف اللي يرجعك للسالمية. فبالتالي افتتاح الجزء هذا راح يسبب تخفيف كبير على الضغط للمنطقة هذه وقت الذروة، خصوصا عند ازدحام السيارات. ويعني يمكن اليوم احنا واقفين في احد المشاريع اللي للامانه تم انجازه خلال فتره قصيره جدا، او تم يعني الانتهاء من او تذليل جميع المعوقات. اليوم يمكن نتكلم عن مشاريع في الهيئه العامه للطرق والنقل البري، مثل طريق القاهره وايضا الطرق الاخرى اللي كانت متعطله لسنوات، ولله الحمد في وقت قياسي. فأثبتنا بالتعاون مع الجهات الحكومية كافة بأن الاجتماعات الدؤوبة اللي بدأت فيها مع الوزيرة، وكان هذا نهجها في البداية بدال كتابنا وكتابكم كثير من اللقاءات، يمكن تكلمت عن الأسلوب أو الطريقة الجديدة اللي تبعتها الدكتورة في الانجاز هذه المشاريع. اليوم قبل فتره كنا موجودين في دروازه، وان شاء الله خلال القريب العاجل ان شاء الله خلال الاشهر القادمه القريبه ان شاء الله راح نفتتح ايضا مرفق حيوي جديد كان متعطل لسنوات. وهذا كله يتجسد في التعاون ما بين الجهات، يتجسد في رغبة قيادة الوزارة وجميع العاملين فيها، وأيضا الهيئة العامة للطرق والنقل البري بإنجاز مشاريعها بالتوقيت السليم. كيف سيساهم جسر الافنيو في تخفيف الاختراقات المرورية والازدحامات في هذه المنطقة الحيوية؟ شوف، المشروع هذا فقط افتتاحه يعني تدري احنا قاعد نشتغل على المشروع هذا، والاخوان في الهيئه العامه للطرق وهم قاعد يشتغلون في الموقع، كانت تحدث بعض الحوادث ايضا جراء يعني دخول بعض التريلات محمله حمولات اكبر. فبالتالي كان الطريق كان يحوشه كثير من الاختراقات. الطريق كان يحوشه يعني اختراقات كثيره. الطريق كان يتعرض حق بعض الحوادث، ولكن افتتاح المشروع هذا خلى اليوم الديتور غير عن الطرق الرئيسيه الكامله بجميع مرافقها، بالاضافه الى الاكسسوارات كلها ركبت في المشروع. فاليوم قاعد نتكلم احنا عن تخفيف الزحمه والحركه المروريه في الطرق الرئيسيه. ايضا الخروج من منطقه الافنيو كان يصير ضغط دائما على الناحيه الاخرى. اليوم اي واحد بيطلع من الافنيو ما يفكر يطلع من اللاين، هذا فقط مخرج واحد ويقطك صوب الحرس. لكن اليوم احنا قاعد نتكلم عن مخرج يطلعك لطريق الجهره مثل ما انت شايف، وايضا الالتفاف راح يرجعك السالميه.
فهذا المشروع راح يسبب يعني اليوم راح يساعد في الحركه المروريه داخل المنطقه، واحنا قدام مرفق حيوي، مرفق سياحي، فبالتالي هذا ايمج للدوله وايمج للسواح لما يشوفون حركه انسيابيه للطرق تكون بشكل صحيح وبشكل سليم مع اكتمال هذه المشاريع. அந்த பக்கம் என்பிபி ஜேவிபி ஜனதா விமுக்தி பிரமுன என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அனுர என்ன சொல்றாருன்னா, வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் எங்களுடைய கட்சியின் வெற்றிக்கு முக்கிய பங்குதாரர்கள் அப்படின்னு. ඒ වාර්තාවේ ප්‍රධාන කරුණු දෙකක් පෙන්ලා දුන්නා. එකක් තමයි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ නැගිටීම ඔවුන් ජාතික ජනබලවේගයේ පිළිබඳව විශාල උද්‍යෝගයකින් උන්නත කාමීත්වයකින් මැදිහත් වීම ජාතික ජනබලවේගයේ ජයග්‍රහණය වළක්වන්න බැරි බවට දෙන සංඥාවක් කියලා. வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்கள் தான் அவர்களுடைய கட்சியை முழுசா நம்புறாங்க. அவங்கள இவங்க நம்புறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கட்சியை மேலோங்கி கொண்டு போறதுக்கு முக்கிய பக்கபலமா இருக்க போறது வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான் அப்படி சொல்லிட்டு கடைசியில வெளிநாட்டவர்களுடைய காசுல தான் கட்சியே நடக்குதா? மியூசிக் கச்சேரிகள் போட்டு கட்சிக்கு காசு சேர்க்கிறீங்களா? ரீசெண்டா குவைத்துல நடந்த கைதை பற்றி சமுத்திත கூறியது. කුවේට්හි නීති විරෝධී මාලිමා ප්‍රසංගයක් සමනලි ජොලිසීයා ඉන්ද්‍රචාපා උපේකත් අත්අඩංගුවටගත් පිරිස අතර අත්අඩංගුවටගත් අයගෙන් දෙදෙනෙක් තවමත් රැඳවුම් භාරයේ. සුභාෂිනී සෙනනායකගේ වාර්තාව ජාතික ජනබලවේගයට ආධාර එකතු කිරීමේ අරමුණින් එතර අපි සංවිධානයේ කුවේට් ශාඛාව විසින් සංවිධානය කළ ලද සංගීත ප්‍රසංගයකට සහභාගී වීමට කුවේට් බලා ගොස් සිටියේදී එරට පොලිස් අත්අඩංගුවට පත් සංගීතවේදීන් කලාකරුවන් තුළු පිරිසක් ශ්‍රී ලංකකයෝ දෙදෙනෙක් තවමත් අත්අඩංගුවේ පසුවන බව මේ වාර්තාවේ සටහන් කර තිබෙනවා. මේ වාර්තාවට අනුව අත්අඩංගුවට පත් 26 දෙනාගෙන් 24 දෙනෙක් නිදහස් කර ගැනීමට කුවේට් ශ්‍රී ලංකා තානාපති කාර්යාලය මැදිහත් වෙලා තියෙනවා. කුවේට් පොලිසිය විසින් නිදහස් කර නැත්තේ මේ ප්‍රසංගයේ සංවිධානය කළ සංවිධායකයන් දෙදෙනෙක්. ශ්‍රී ලාංකිකයන් ඔවුන් එරට විවිධ ව්‍යාපාරවල නිරතව සිටින අය බව සඳහන් කර තිබෙනවා. ශ්‍රී ලංකන් සමනයිට්ස් ලෙස පුළුල් ප්‍රචාරයක් දෙමින් මේ සංගීත ප්‍රසංගයේ සංවිධානය කර ඇතර එරට බලධාරීන්ගෙන් නිසි අවසරය නොගෙන එය සංවිධානය කර තිබුණු බව තමයි මේ වාර්තාවේ සටහන් කර තිබෙන්නේ. හෙද සමුළුව තිබුණ මහරගම, ගුරු සමුළුව තිබුණ කොළඹ, ගායක ගායිකාවන්ගේ සමුළුව කුවේට් වල බන්ධනාගාරයේ. ඒ නිසා දැන් ජොලිසියත් ඉන්න නිසා කට්ටියම සෙට් එකකට එකතු වෙලා රැට කමු අපි වම්බොටු හොදි හදලා කියලා වම්බොටු හොද්දක්වත් හදාගෙන කෑවනම් තමයි හොඳ. ඒ නිසා කියනකොට නම් කියන්නේ අපි හදන්නේ නීතිගරුක රටක්. අපි උදා කරන්නේ පුනරුදයක්. ඒනට තේරුම් ගන්න. කුවේට් වල ෂේක්වරයා කුවේට් වල නීතිගරුක රටක් හදලා ඉවරයි. පුනරුදය ඒව හදලා ඉවරයි. ඒ නිසා කුවේට් වල අරගලේ කූඩාරම් ගැහුවා වගේ හිතන තැන්වල ගිහිල්ලා හිතන සමුළු තියන්න බෑ. ඒ ලංකාවේ විතරයි. இந்த பக்கம் மியூசிக்கல் போட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களை மடையராக்குறாங்க. அந்த பக்கம் என்னடான்னா குடும்ப அரசியலாம்ப்பா. குறும்படம் ஒன்றே நடிக்கலாம் இவங்களை வச்சு. குடும்ப அரசியல், அதுவும் மொட்டு கட்சியின் முக்கியமான உறுப்பினர் ஒருவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, எங்கள் கட்சி தான் வெல்லும், ஜான்சன் பெர்னாண்டோ எங்கள் கட்சி தான் வெல்லும், இந்த நாட்டை කට්ටියලපිය කාපාට්‍රිය වීරනින් මගනඩා. අපි රටේ ජනතාවගේ පක්ෂය තුළ ජනප්‍රියම නායකයාද ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ වගේ මේ රට බේරගත්ත මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ පුතා. එතකොට දැන් වෙද්දි අපි දන්නවා ඊයේ වෙද්දි මිලියන 2ක විතර පෝස්ටර් ගහලා තියෙනවා. හරි කුණු කන්ටේනර් ගැනයි ඊළඟට කැසිනෝ ගැනයි ඔය වගේ මහ විශාල පහර දීමකට විපක්ෂයේ පෙළඹිලා හිටියේ. හැබැයි අපි ඉතාමත් උපක්‍රමශීලීව අපේ ගත යුතු නිවැරදි තීන්දුව පක්ෂය විසින් අරන් තියෙනවා. අපි විශ්වාස කරනවා අනිවාර්යයෙන්ම අති විශිෂ්ට ජයග්‍රහණයක් ලබා ගන්න පුළුවන් වෙයි කියලා. දක්ෂම නායකයා අපි ඉදිරිපත් කරලා තියෙනවා. දැන් මොකද මේ ධම්මික පෙරේර මහතාගෙන් නාමල් රාජපක්ෂ මහතාට මාරු මේ හදිසියෙ. නෑ ධම්මික පෙරේර මහත්තයා ඉල්ලන්නේ නැහැ කියලා එතුමා ලියුමක් කිව්වේ ඊට කලින් ඉඳලා තිබ්බ නේද? නෑ කලින් ඉඳලා තිබුණේ අපි කිව්වනේ අද තමයි තීන්දුව කරන්න කියලා. නිවැරදි වෙලාවෙ අපි තීන්දුව කරලා තියෙනවා. හදිසියෙ ගත තීරණයක්ද? නැහැ නේ කිසිම හදිසියක් නැහැ. ඉතාමත් හොඳට සාකච්ඡා කරලා ගත්තු නිවැරදි තීන්දුවක්. හැරගිය කට්ටියට දොරවල් විවෘත කරලා තියෙනවා. මහින්ද මහත්තයා හැම වෙලෙම කියලා තියෙන සැලොන්දර තියෙන්නේ. එතුමාගේ දේශපාලනේ ඕන පුතියට එන්න පුළුවන් යන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරනවා. මේ හොඳට දුර බලලා ඉවරලා නිවැරදි තීන්දුවක් අපේ මන්ත්‍රීවරු ගනී කියලා. ආයෙ ගන්නවද? නේ සැලොන්දර නැතින මහින්ද මහත්තයායි. නෑ මේ වෙලාවේ පොහොට්ටුවෙන් කවුරු දැම්මත් එපා. ඕනේ රනිල් වගේ තමයි කියලා තමයි කියන්නේ. එහෙමද කියන්නේ? ඔව් අපි පක්ෂයක්නේ. පක්ෂයේ සමාජිකයන්ට Tamanට අවශ්‍ය කරන නිවැරදි නායකයෙක් අපි තෝරලා දීලා තියෙනවා. මම හිතනවා විශ්වාස කරනවා අති දැවැන්ත ජයග්‍රහණයක් කරා
තරුණම නායකයෙක් ඉදිරිපත් කරලා තියෙන්නේ අපි. මුළු ලෝකෙම වෙනස් වෙගෙන යන්නේ. තරුණයන්ට ඉඩ දෙන්න කියන එක. ඒ නිසා අපි පක්ෂයේ නිවැරදි තීන්දුව අරන් තියෙනවා. සර් කොහොමද ජයග්‍රහණය කොහොමද දැන් බලාපොරොත්තු වෙන්නේ? ජයග්‍රහණය අනිවාර්ය ජයග්‍රහණය. සර් කොහොමද ඔබතුමාට දැනෙන්නේ කොහොමද දැන් ඔබතුමාගේ පුතා මගේ අවුරුදු 50 වයසේ ඔව් මට පේන්නේ අපි ජයග්‍රහණය කරනවා. ඔබතුමාට මොන වගේ සතුටුදායක තත්ත්වයක්ද මොන වගේ හැඟීමක්ද දැනෙන්නේ? ඒ කියන්නේ ඔබතුමාට ස්ථිරයිද මේ ජයග්‍රහණය නාමල් මන්ත්‍රීතුමාගේ? ඔව් අනිවාර්යයෙන්. තව ප්‍රබල අපේක්ෂකයෝ ඉන්නව නේද මේ සර්? ප්‍රබලයි මෙයා ඊට වඩා ප්‍රබලයි. ප්‍රබලයි නේ. දැන් ආශිර්වාදය ලැබෙයිද ඔය පොහොට්ටුවෙන් ගියපු අය එයිද මේ නාමල් මන්ත්‍රීතුමා දාපු නිසායි තරගෙට? ඒකේ එන්න කියලා අපි ආරාධනා කරනවා ඒකට. ඔබතුමා විශ්වාස කරනවද එයි කියලා එහෙම? සමහර වෙනවා අනිවාර්යයෙන්. අනිවාර්යෙන් එනෝනේ. රනිල් මහත්තයා අභියෝගයක් වෙයිද? විහාගය. ඔව්. දැන් පොහොට්ටුවෙන් ගිය අය නාමල් මැතිතුමා නිසා නැවත පක්ෂයට එකතු වේවිද කොහොමද ඔබතුමා මොකද විශ්වාස කරන්නේ? ඒයි. ඔබතුමා ආරාධනා කරනවද ඒ අයට? ඕටම ආරාධනා කරනවා අපිත් එක්ක කව වෙලා වැඩ කරන්න කියලා. කරමු කියලා. දැන් පොහොට්ටුවට ආදරය කරන ජනතාව නාමල් මැතිතුමා පිළිගනී කියලා විශ්වාසයක් තියෙනවද? දැන් රට තරුණ නායකයෙක් මොන විදියට ප්‍රතිචාර දක්වයිද? තරුණයා මොන වගේ අදහසක් ගනීද ඔබතුමා විශ්වාස කරන්නේ? තරුණ නායකයෝ තරුණයෝ ටික තරුණ නායකයන්ත් එක්ක යන්න ඕනේ. ඔව්. ලෝක කරන්න ඕන. වැඩ කරන්න ඕන. යාළුවෝ වගේ මේ අරගලෙත් ඉන්න තරුණ නායකයෙක් නේ. ඔව් අරගලේ ඉන්නේ තරුණයෙක් අපි දීලා තියෙනවා. දීලා තියෙනවා. දැන් ජනතාවට පොරොන්දු ඉෂ්ට කරන්න තියෙන්නේ. පොහොට්ටුවෙන් ගියපු ප්‍රබලයෝ ගෙන්නගත්තු නාමල් මන්ත්‍රීතුමාට හොඳ වෙයි නේද ඉස්සරහට? ඔව් අනිවාර්යයෙන්. தட்டுறோம் தூக்குறோம் வெற்றி எங்களுக்கு தான். அப்பம் போனா மகம் போனா பேரம் வாரத்துக்கு இது என்ன மன்னர் ஆட்சின்னு நினச்சிக்கிட்டீங்களா? மக்கள் ஆட்சி மலையர்களே. மக்களே எல்லாருமே என்ன இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இளைஞர் சமுதாயத்துக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. யாருமே செய்யலை. பாருங்கள், நாங்கள் இளைஞருக்கு தான் இடம் கொடுத்துருக்குறோம். யார்? உங்கள் பையன். அதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரே அடியாக இந்த நாட்டை மன்னர் ஆட்சி அப்படின்னு கொண்டு போயிடலாமா? மஹிந்த மன்னர் ஆட்சின்னு. அதுவும் நாட்டை காப்பாற்றின மஹிந்த. ஈழத்தில் எத்தனை லட்சம் மக்களை கொன்று குவிச்சிட்டு அந்த சடலங்களுக்கு மேலே நின்று தான் ஆட்சியே பிடிச்சிங்க. அடுத்த ஆட்சியை ஈழ மக்களின் சாபம் என்றைக்குமே இந்த இனப்பயல்களை விடாது. இந்த முறை வெல்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம். நம்ம மக்களையும் நம்ப முடியாது. நம்மளோட மக்களும் அரிசி மூட்டைக்கும் 5000 ரூபா பணத்துக்கும் மடங்குற மக்கள் தானே. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனாலும் உங்கள் குடும்பங்களை உசார்படுத்திக்கோங்க மக்களே. செப்டம்பர் 21 மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.